ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி பர்த்டே கேக் ப்ரௌனி எல்லாம் செல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே கிறிஸ்மஸ் வந்துச்சுல, நம்மளும் ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள திராட்சையில் வந்து பிளாக் அண்ட் எல்லோ ரெண்டுமே வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜெரி இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி இருந்துச்சு. சரிங்களா, ஒன்று ஒன்றா கட் பண்ணி தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். சோப் பண்ணுவோம்ல, ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து ஆல்கஹால் இல்லாமல் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். வந்துட்டு ஆல்கஹால் வந்து சோப் பண்ணி வச்சுருந்தா பெஸ்ட்டு டேஸ்ட் கிடைக்குன்ற மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் நான். அதோட ஓகே நம்மளும் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ரெஃபர் பண்ணேன். கேட்டேன் பக்கத்துலலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க கிறிஸ்டின்ஸு, அவங்களும் ஓகே நீ பண்ணு, நான் கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஓரளவு கேட்டு வச்சுருக்கேன். ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி சோப் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அதான் வீடியோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவில் வரும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஒன்றா மொத்தமாக மிங்கிள் ஆகணும் இல்லையா, தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்றக்காக மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட் மிஷின் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ கேஜி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றக்காக பார்க்குறக்காக வெயிட் மிஷின் வச்சு பண்ணேன். அது வந்து இந்த வீடியோவில் எடுக்கலை நான். வெயிட் மிஷின் வெயிட் பட்டேன். 1.5 கேஜி வரைக்கும் வந்துருந்துச்சு. ஆல்ரெடி 1 கேஜி கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். அதில் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். அதனால் இதை மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டிலே எல்லாருமே வந்து கண்ணாடி பாக்ஸில் தான் சோக் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி பாக்ஸ் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் உள்ள சில்வர் பாத்திரத்திலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெரியுது இல்லையா, அதில் தான் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு இந்த ரம்மு ஊற்றுனேன் பாருங்களேன். அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் இதில் பாரில் வாங்கி பண்ணேன். அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. செகண்ட் டைம் வந்து வாங்க முடியல. ஸோ நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கலையா, திராட்சையில் உள்ள ஃப்ளேவரில் உள்ள ரம்மில் வந்து சோக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் தெரியுது இல்லையா, அதை ஊற்றி அதுக்கப்புறம் ஃபிங்கராக போட்டு நல்லா டைட்டாக கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் 2.5 கேஜி கிட்ட வரைக்கும் நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் கொடுங்க. என்னோடய பெஸ்ட்டை நான் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.